சண்டே ஈவினிங் கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. 3வது நாள் கார்த்திகை தீபம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கிச்சனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு இட்லி வித் தக்காளி உருளைக்கிழங்கு கடையல் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சதும் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 10-15 கூட நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது கூடவே நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கிட்டேன். விசில் வந்ததும் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.